சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அமுடன் வரக்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதனால் இன்ஜினியரிங் கிங் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த 5 ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான காலேஜ் கிடைக்கும். நாட் அலாட்டட் வராமல் இருக்கிறத என்ன பார்த்தீங்கன்னா நம்மளால தவிர்க்க முடியும். சரியா? அதனால இந்த 5 ஐடியாஸையும் இந்த 5 ட்ரிக்கையும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். ஒருவேளை சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ஏன்னா ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ரவுண்ட் 2ல இருந்து வேற நிறைய பசங்க வராங்க. சரியா? டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த பசங்களை விட இந்த ரவுண்ட் 2ல பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த பசங்க தான் அதிக பேர். அதே மாதிரி நான் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு மூவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த பசங்க தான் அதிக பேர் இருக்காங்க. சரியா? அப்போ இவங்க தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு ஏற்கனவே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மேலே இவங்க என்னச்சு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு வர பசங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க சாய்ஸ் அலாட், அதாவது காலேஜ் அலாட் ஆகிறதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த 5 விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு கோர்ஸ். சரியா? அதாவது ஒரு விஷயம் நம்ம காலேஜ் முக்கியம்னு சொல்லி நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே நினைக்கிறோம். எனக்கு ரீசெண்டாக ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸு, சரியா, அப்புறம் ஒரு பேரண்ட் கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு காலேஜ்லாம் ஓகே, ஆனால் எனக்கு அந்த கோர்ஸ் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கேட்டாங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன். அதாவது காலேஜ் ஒரு பக்கம் முக்கியம்தான், ஆனால் ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தயவு செய்து கொடுக்காதீங்க. சரியா? ஏன்னா அந்த கோர்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த கோர்ஸில் போய் நான் படிக்கணும், அந்த கோர்ஸை போய் நான் எடுத்தேன்னா படிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோர்ஸை நீங்கள் கொடுக்காதீங்க. அப்போ எப்பயுமே முக்கியமாக ரவுண்ட் 3ல நீங்கள் வரீங்க அப்படின்னா கோர்ஸுக்கு தயவுசெய்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா டயர் 2 காலேஜஸில் சீட்ஸ் இருக்க தான் போகுது. சரியா? இருந்தாலும் நல்ல கோர்ஸுக்கு சீட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. அப்போ கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் நிறைய கொடுங்க. கிவ் மோர் சாய்ஸஸ். சரியா? சாய்ஸஸ் மினிமம் 100 சாய்ஸஸ்ல மேக்ஸிமம் 200 சாய்ஸஸ் என்னாச்சு பார்த்தா நீங்கள் கொடுக்கலாம். சரியா? சாய்ஸஸ்க்கு நோ லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு சாய்ஸ் அலாட்டட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த காலேஜஸ் நம்ம கொடுக்குறோமோ அதில் அலாட் ஆகி தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா வரும். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற காலேஜை பெஸ்ட்டாகவும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். சரியா? அதே மாதிரி உங்கள் கட் ஆஃபுக்கு லாஸ்ட் இயர் நம்மளோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை அப்படியே என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. அது ஒரு அனுமானத்துக்கு மட்டுமே தான் தவிர அதை நம்புனீங்க அப்படின்னா நாம் அது மூலியமா கெயின் ஆகிறத விட லாஸ் ஆகிறது தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அதை பார்த்துங்க. அதனால நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க. அடுத்து நம்பர் 3 பார்த்தீங்கன்னா செலக்ட் தி பெஸ்ட் ஜோன். இது ஜோன் ரொம்ப முக்கியம். ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஜோனில் காலேஜை செலக்ட் பண்ண போறீங்க. ஏன்னா ரவுண்ட் 3 நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாவே அது ஒரு டயர் 3 காலேஜஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஜோனில் நம்ம எடுக்கிறோம், சும்மா நீங்கள் அசால்ட்டாக உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. ஒன்று படித்தோம் அப்படின்னா சென்னை ஜோன் இல்லைனா கோயம்புத்தூர் ஜோன், இதில் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான காலேஜஸ் இருக்குது. அப்போ நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். பெஸ்ட் ஜோனை நீங்கள் என்ன பார்த்தா ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா சஃபில் பண்ணி கூட கொடுக்கலாம். சென்னை ஜோனும் கோயம்புத்தூர் ஜோனையும் சஃபில் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட சாய்ஸ், அதாவது உங்கள் கட் ஆஃப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து சஃபில் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் தி அட்டானமஸ் காலேஜஸ் அதிகமாக.
அதாவது அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதிகமாக அட்டானமஸ் காலேஜை நீங்கள் கொடுக்குறதுக்கு விரும்பும். ஏன்னா டயர் 3 காலேஜஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் காலேஜ் தான் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குறைவான அட்டானமஸ் காலேஜ் தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ கேட்டகரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும்ல, சாய்ஸ் ஃபில்லிங்க. சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கேட்டகரி ஆப்ஷனில் அட்டானமஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அட்டானமஸ் காலேஜுமே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அட்டானமஸ் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தா விரும்பலாம். ஏன்னா அட்டானமஸ் காலேஜை படித்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டும் கொஞ்சம் மோர் ஓவர் வந்து நான் அட்டானமஸ் காலேஜை கம்பேர் பண்ணும்போது அட்டானமஸ் காலேஜோட பிளேஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக அதாவது ட்ரை டு ஃபைண்ட் தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து எல்லா பேருமே பேரண்ட்ஸ் முக்கியமாக கன்சர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். சரியா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்று இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி விசிட் பண்ணுங்கள். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் யூடியூப் சேனல் கூட பார்க்கவே தேவையில்லை. நீங்களா போய் காலேஜில் போய் விசாரிச்சுட்டு நீங்களே என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த காலேஜ், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த காலேஜ்ப்பா, அப்போ இந்த காலேஜை நம்பி நம்ம என்ன பண்ணலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே காலேஜில் ஏறி அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசாரித்தா மட்டும்தான் உண்மையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்க்குறதோ இல்லை யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காலேஜுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ எல்லாமே வந்து பொய்யான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் சாய்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களால் சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.